வணக்கம். இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் பண்ண போறோம். நான் அதுக்கு 1.5 லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம். வேர்க்கடலை தோலோடி வச்சிருக்கேன். நீங்க தோல் இல்ல நான் தேவைப்படல அப்படின்னாலும் தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம், தோலோடையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. இப்ப நம்ம ஊருக்குள்ள நம்ம டிராவலுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரைஸ் எடுத்துட்டு போவோம். அதுக்கு நமக்கு இந்த லெமன் ரைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம மிக்சியில அரைச்சுக்கிறதுக்கான சில பொருட்கள் அது என்ன அப்படின்னா, இஞ்சியும் அந்த பச்சை மிளகாயும் நான் மிக்சியில குறப்பா ஆட்டி எடுத்துக்கிறேன். அதை நான் அப்படியே ஆக்சுவலி அந்த லெமன் நம்ம புளிஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல நான் இப்பவே கலந்து வச்சுக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, அதையும் நான் அதுல மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப கடாயில நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து அதோட நிறம் மாறட்டும், பொன்னிறமா வரட்டும். இப்ப நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் அதோட தோலை சம்டைம்ஸ் அதோடய சேர்த்துப்பேன். சில டைம் நான் அந்த தோல் இல்லாமையே சேர்த்துப்பேன். லைட்டா அது எண்ணெயிலே வறுபடட்டும் எல்லாமே. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லெமன் 1.5 லெமன் எடுத்துக்கோ பாத்தீங்களா, அதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். அதுல நான் எல்லாமே மஞ்சத்தூள், கருவேப்பிள்ளை, உப்பு எல்லாமே சேர்த்திருக்கேன். அதை நம்ம அப்படியே கலந்துக்கலாம். அடுப்பு சிம்ல தான் இருக்கு. இப்போ ஹை பிளேம்ல வச்சு செய்யக்கூடாது, சிம்ல தான் வச்சு நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நல்லா கிண்டி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு லேசா வரும் நம்மளுக்கு, அந்த சமயத்துல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல, நீங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல அப்படியே தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம். அவங்களோட தேவையை பொறுத்து முந்திரி, கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுறேன். பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி போட்டதுனால அதோட நம்மளோட அந்த வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர்ல தான் குக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அந்த சாப்பாடு ஆற விட்டுட்டு இப்ப நம்ம லெமன், இப்ப நம்ம செஞ்ச பாத்தீங்களா லெமன், அதை கலந்துக்கலாம். சுவையான அண்ட் ஹெல்த்தியான லெமன் ரைஸ் தயார். ஹாப்பி குக்கிங்.